ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார் டிஸ்கிரீட் சிஸ்டம் பார்த்துருந்தோம். ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார் டிஸ்கிரீட் சிஸ்டம்னா அதாவது சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அதான் சொல்கிறேன். ஸோ சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இஸ் மேட் அப் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்மால் இண்டிவிஜுவல் பார்ட்டிகிள்ஸாக இருந்துச்சுன்னா அதை நம்ம சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த சின்ன சின்ன பார்ட்டிக்கோட மாஸ் வந்து எம்ஐ. ஸோ இது சென்டரில் இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, இல்லைன்னா ஆக்சுவலாக நம்மளோட கோஆர்டினேட் சிஸ்டத்துலேருந்து இது ஒன்று எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த பார்ட்டிக்கிளோட எக்ஸ் கோஆர்டினேட் அண்ட் ஒய் கோஆர்டினேட், ஸோ அதோட மாஸ். ஓகே, ஸோ இது 2 டைமென்ஷனல் சிஸ்டமாக இருந்தால் இப்படி. ஸோ இது மாதிரி லார்ஜ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் இருக்கும். ஸோ ஒரு பார்ட்டிக்கிளோட நம்மளோட கோஆர்டினேட்ஸ் வேணும். ஓகே, ஸோ இன்னொரு கோஆர்டினேட் வந்து இந்த பார்ட்டிக்கிளுக்கு இது பார்த்தீங்கன்னா இது வந்து இதுதான் அதோட எக்ஸ் வேல்யூ அண்டு இதுதான் அதோட ஒய் வேல்யூ. ஓகே, ஸோ இது மாதிரி எல்லா பார்ட்டிக்கிளோடதையும் நம்ம ட்ராக் பண்ணணும். ஓகே, ஸோ பார்ட்டிக்கிள் ஒன்னோடது x1, y1 அதுதான் அதோட கோஆர்டினேட் வேல்யூஸ். அதுக்கப்புறம் பார்ட்டிக்கிள் 2க்கு x2, y2 எக்ஸெட்ரா அப் டு xn பார்ட்டிக்கிள் இருந்துச்சுன்னா அதோட கோஆர்டினேட்ஸு இது. ஓகே, ஸோ அதே மாதிரி அதோட கரஸ்பாண்டிங் மாசஸ் வந்து m1, m2 எக்ஸெட்ரா அப் டு mn. ஓகே, ஸோ இது மாதிரி இருந்துச்சுன்னா then we can find the center of mass x, capital X equal to summation I equal to 1 to n mi xi divided by capital M, where capital M equal to summation mi. Okay, so the total mass. Similarly நம்மளோட y component of center of mass எப்படி கண்டுபிடிக்கிறதுனா summation I equal to 1 to n mi yi, okay, divided by capital M. ஓகே, இது கண்டுபிடிச்சோன்னா we get the center of mass somewhere இங்கே இருக்கும். ஓகே, ஸோ இது சிமெட்ரிக் ஆப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா ஜாமெட்ரிக் சென்டர் ஆஃப் மாஸும் ஒரே பாயிண்டில் தான் இருக்கும். ஸோ இதோட எக்ஸ் வேல்யூ தான் நம்ம கேபிட்டல் எக்ஸ்ன்னு சொல்கிறோம், இதோட ஒய் வேல்யூ தான் கேபிட்டல் ஒய். ஓகே, ஸோ இந்த பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் எக்ஸ், கேபிட்டல் ஒய். ஓகே, ஸோ அதுதான் நம்ம சென்டர் ஆஃப் மாஸோட காம்பனன்ட்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் காம்பனன்ட் சொல்கிறோம். இதுவே 3 டைமென்ஷனலில் இந்த ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா then we have formula I equal summation I equal to 1 to n mi zi சேர்த்துக்கணும். ஓகே, divided by capital M. ஸோ இது மாதிரி we can find the components of the center of mass. ஓகே, ஸோ இதில் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் இருக்கு, ஆனால் தே ஆர் ஃபைனைட் சைஸ். ஓகே, இதுங்கெல்லாம் வந்து இதுக்கு ஃபைனைட் சைஸ் இருக்கு. ஓகே, சப்போஸ் இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் வெரி டைனி அண்ட் தேர் மாசஸ் ஆர் மோர் ஆர் லெஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது என்னன்னா ஹோமோஜீனியஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுக்கு நான் 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உடனே டிஸ்ட்ராக்ட் ஆகிடாதீங்க. இதை நீங்கள் எப்படி இமேஜின் பண்ணிக்கணும்னா லட்டு நம்மளோட பூந்தி லட்டு இருக்குல்ல அது மாதிரி. ஓகே, ஸோ பூந்தி லட்டில் இது மாதிரி பார்ட்டிகிள்ஸோட சைஸ் வந்து ஒரு கன்சிடரபிளி லார்ஜாக இருக்கும். அடுத்தது வேற ஏதாவது ஸ்மூத்தான லட்டு, எக்ஸாம்பிள் ரவா லட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு எப்படி இருக்கும், ஃபைனாக இருக்கும் பார்ட்டிகிள்ஸ். அதுவும் வந்து சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் தான், ஆனால் பார்ட்டிகிள் சைஸ் வந்து ரொம்ப ஃபைனாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி கேஸில் நம்மளுக்கு அந்த ஆப்ஜெக்டோட சென்டர் ஆஃப் மாஸ் கோஆர்டினேட் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் சம்மேஷன் இது மாதிரி டிஸ்கிரீட்டாக பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம கண்டினியூஸ் அப்ராக்சிமேஷனான இன்டெக்ரலை யூஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்போ for continuous system, ஸோ இங்கே கண்டினியூஸ்னா எதை மீன் பண்ணுறேன்னா பார்ட்டிகிள் சைஸ்லாம் ரொம்ப ஃபைனாக இருக்கிறனால ஒரு பார்ட்டிகிள்க்கும் இன்னொரு பார்ட்டிகிள்க்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் ரொம்ப க்ளோஸாக இருக்கும். அதனால தே ஆர் லுக் மோர் ஆர் லெஸ் கண்டினியூஸ், ஒரே சிங்கிள் ஆப்ஜெக்ட் மாதிரி தெரியும். அதுதான் கண்டினியூஸ் சிஸ்டம் சொல்கிறேன். அதுக்கு நம்மளோட சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார்முலா எப்படி மாறிடும்னா
x equal to integral xm x dm னு மாறிடும். okay, divided by capital M. okay, similarly y equal to integral y dm divided by capital M. okay, and z equal to z component integral z dm divided by capital M. okay, where dmன்றது என்னதுன்னா இந்த சின்ன பார்ட்டிக்கிள் இருக்குல்ல இதோட மாஸ் அதுதான் dm. okay, so we have to put the integral limits. okay, so நம்ம ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிரும். so இதை வச்சுட்டு we can write the position vector of center of mass. okay, இந்த ஆப்ஜெக்டோட position vector நான் இங்க இன்னொரு தடவை வேணா வரைகிறேன். ஸோ இதுதான் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ நம்மளோட கண்டினியூஸ் ஆப்ஜெக்ட் இருக்கு. ஓகே, ஸோ இதோட சென்டர் ஆஃப் மாஸ் ஓட வெக்டார் பொசிஷன் வெக்டார் இதுதான் நம்ம என்னன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா ஆர்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஆர் வெக்டார், ஸோ ஆர் வெக்டார் ஈக்குவல் டு உங்க புக்ல இது கேப்ஸ்ல போட்டிருப்பாங்க. நான் கேப்ஸ்ல எழுதுறதுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஹெட்ல ஏரோ போடுறேன். ஓகே, ஸோ இது வெக்டார் குவான்டிட்டி. ஓகே, ஸோ அதை எப்படி எழுதலாம்னா இன்டெக்ரல் ஆர் டிஎம் டிவைடட் பை கேபிட்டல் எம். ஆர் இதை எப்படி எழுதிருப்பாங்கன்னா உங்க புக்ல 1/m இன்டெக்ரல் ஆர் டிஎம். ஓகே, வேர் இந்த ஆருமே வந்து ஒரு வெக்டார் தான். ஸோ இந்த ஆர்ன்றது ஆர் வெக்டார் ஈக்குவல் டு xi cap plus yj cap yj cap plus zk cap. okay, similarly இந்த r vector ஓட வேல்யூ வந்து capital X I cap plus capital Y j cap plus capital Z k cap provided it is in 3 dimension. நான் இங்க 2 dimensionல போட்டிருக்கேன், 3 dimensionல இப்படி வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வெக்டாரோட xz பிளேன்ல அதோட ஷேடோ தான் வந்து நம்மளுக்கு அதை வச்சு தான் z காம்பனன்ட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த ஷேடோவோட இதுதான் z கேபிட்டல் z, இது கேபிட்டல் எக்ஸ், இந்த இடம் வந்து கேபிட்டல் ஒய். ஓகே, இதை கேபிட்டல் ஒய்ன்னு சொல்லலாம், இல்லை இந்த டிஸ்டன்ஸும் கேபிட்டல் ஒய் தான், எது வேணாலும் சொல்லலாம். ஸோ இது கேபிட்டல் எக்ஸ், கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஜி. ஓகே, ஸோ இதுதான் என்னதுன்னா சென்டர் ஆஃப் மாஸோட எக்ஸ் ஒய் அண்ட் ஜி கோஆர்டினேட்ஸ். ஓகே, கேபிட்டல் ஆர்னு போட்டோம்னா இந்த ஹோல் ஆப்ஜெக்ட்டுக்கு. ஓகே, இதுவே ஸ்மால் ஆர்னு போட்டோம்னா இந்த இண்டிவிஜுவல் பார்ட்டிக்கிளோட கோஆர்டினேட். ஸோ இதை வந்து நம்ம சம்மேஷன்லேருந்து எப்படி இன்டெக்ரலுக்கு போனோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் போட்டிருக்கோம். ஏன் இன்டெக்ரல்னா இந்த பார்ட்டிக்கிளோட மாஸ்லாம் வந்து ஒன்னோட ஒன்று வித்தியாசமே படாது. ஓகே, மோர் ஆர் லெஸ் தே ஹேவ் சேம் மாஸ் விச் இஸ் ஈக்குவல் டு டிஎம். ஓகே, ஸோ அப்போ இந்த ஃபுல் சிஸ்டத்தையும் we can integrate with respect to integrate with this integral. ஓகே, ஸோ இங்கே சம்மேஷன் முன்னாடி எப்படி இருக்கும்னா சம்மேஷன் ஆர் சாரி எக்ஸ் எம்னு இருக்கும், எக்ஸ்ஐ எம்ஐ. ஓகே, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் எம் வி புட் டிஎம். இந்த எக்ஸ்ஐ வந்து எக்ஸ் கோஆர்டினேட்டோட சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கிறது. ஸோ டோட்டலாக வந்து நம்மளுக்கு ஆர் டிஎம்னு மாறிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபார் கண்டினியூஸ் சிஸ்டம். இது ஒரு எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஒர்க் அவுட் பண்ணும்போது தெரியும். ஓகே, ஸோ யூஸ்வலாக இந்த சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார் சிமெட்ரிக் ஆப்ஜெக்ட் வந்து ஜீரோவாக இருக்கும். ஏன்னா ஸோ எக்ஸாம்பிள் ஏன்றதுக்கு காரணம் இந்த கோஆர்டினேட் இந்த வேல்யூஸ் இருக்குது இல்லை இன்டெக்ரல் எக்ஸ் டிஎம் and integral y dm and integral z dm இது எல்லாமே வந்து சிமெட்ரிக் ஆப்ஜெக்ட்டுக்கு ஃபார் சிமெட்ரிக் ஆப்ஜெக்ட் இதோட வேல்யூ வந்து 0. the value of the integral is 0. okay, therefore
center of massம் geometric centerம் ஒண்ணா இருக்கும். will be equal to geometric center. ஓகே, ஃபார் சிமெட்ரிக் ஆப்ஜெக்ட். இதுதான் ரொம்ப முக்கியம். அசிமெட்ரிக் ஆப்ஜெக்ட் கிடையாது, ஃபார் சிமெட்ரிக் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இதுக்கு ஏன் இது காரணம்னு சொல்லி ஒரு டயக்ராமில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இஃப் யூ கன்சிடர் அ ராட், இது மாதிரி சிமெட்ரிக் ராட். ஸோ அதோட ஜாமெட்ரிக் சென்டர் இங்கே இருக்கு. ஓகே, ஸோ இதோட பாயிண்ட் வந்து ஓ. ஜாமெட்ரிக் சென்டர்னா இந்த லென்த்துக்கும் இந்த லென்த்துக்கும் நடுவில் இருக்கிற மிட் பாயிண்ட், அதுதான் ஜாமெட்ரிக் சென்டர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி சிமெட்ரிக் ஆப்ஜெக்ட்டுக்கு சென்டர் ஆஃப் மாஸும் ஜாமெட்ரிக் சென்டரும் ஒன்றா இருக்கும். அது மாதிரி ஒன்றா இருந்துச்சுன்னா இந்த இன்டெக்ரல் வேல்யூஸ் எல்லாமே ஜீரோ. இது வந்து ஈக்குவல் டு ஜீரோ, இது ஈக்குவல் டு ஜீரோ, இது ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, ஸோ இது எப்போ, ஏன்னா இது சிமெட்ரிக்கா இருக்கு. சிமெட்ரிக்கா இல்லாம இருந்தாலோ இல்ல இந்த ஆக்சிஸ் வந்து ஏதாவது ஒரு டைரக்ஷன்ல ஷிஃப்டா இருந்துச்சுனாலோ அப்போ வந்து நம்மளோட சென்டர் ஆஃப் மாஸும் ஜாமெட்ரிக் சென்டரும் ஈக்குவலா இருக்காது. எப்போனா இது இப்படி வச்சிருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, சப்போஸ் நம்மளோட ஆக்சிஸ் எங்கே கொண்டு வந்து போட்டோம்னா தென் சென்டர் ஆஃப் மாஸ் நாட் ஈக்குவல் டு ஜாமெட்ரிக் சென்டர். ஓகே, ஸோ ஆக்சிஸும் வந்து ஜாமெட்ரிக் சென்டர்ல போகும்போது தென் சென்டர் ஆஃப் மாஸும் ஆப்ஜெக்ட் சிமெட்ரிக்கலா இருக்கும் போது சென்டர் ஆஃப் மாஸும் ஜாமெட்ரிக் சென்டரும் ஒன்னா இருக்கும். ஓகே, ஸோ சென்டர் ஆஃப் மாஸ்னா இதோட டைமென்ஷன் வந்து மாஸ்ன்னு நினைச்சுக்க கூடாது. ஓகே, ஸோ இதோட டைமென்ஷன் வந்து லென்த் தான். ஓகே, சென்டர் ஆஃப் மாஸ்ன்றது என்னதுன்னா ஒரு பொசிஷனை குறிக்குது. ஸோ பொசிஷனை குறிக்கிறது வந்து அதோட டைமென்ஷன் வந்து லென்த்ல தான் இருக்கும். ஸோ இங்க மாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதோட டைமென்ஷன் வந்து மாஸ்ன்னு நினைச்சிடக்கூடாது. ஓகே, ஸோ ஏன் இது வந்து ஜீரோன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இந்த இன்டெகிரல் ஏன் வந்து ஜீரோ ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணும். ஓகே, ஸோ யூஸ்வலா இந்த இன்டெகிரல் இவால்வேட் பண்றதுக்கு நம்ம ரெண்டு எலிமெண்டல் லென்த் எடுத்துப்போம். ஓகே, ஸோ இந்த எலிமெண்டோட மாஸ் வந்து டிஎம். அதாவது இந்த ராட்ல ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த சின்ன பீஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னா அது எக்ஸ்ன்ற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் சென்டர்ல இருந்து எக்ஸ்ன்ற தூரத்தில் இருக்கு. ஓகே, சிமிலராக நம்ம இன்னொரு மாஸ் இந்த சைடு எடுத்துப்போம், இன்னொரு எலிமெண்டல் லென்த்து. ஓகே, இந்த பீஸோட மாஸும் வந்து டிஎம். ஓகே, ஸோ இது எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா இது மைனஸ் எக்ஸ் தூரத்தில் இருக்கு சென்டர்ல இருந்து. ஸோ இது மைனஸ் எக்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு கோஆர்டினேட் தெரிஞ்சிருச்சு, மாஸ் தெரிஞ்சிருச்சு, நம்ம இந்த இன்டெகிரலை இவால்வேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த இன்டெகிரலை எப்படி இவால்வேட் பண்றது? மைனஸ் எக்ஸ் டு எக்ஸ். ஓகே, பண்ணா இந்த ஃபுல் இது மாதிரி நிறைய பீஸால் ஆனது தான் இந்த இன்னொரு இது போடுறேன். ஸோ இது மாதிரி சிமிலரா இன்னொரு பீஸு, ஸோ இன்னொரு பீஸு எல்லாமே ஈக்குவல் பீஸ். இந்த பீசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு இந்த டோட்டல் லென்த் கவர் ஆகிடும். ஸோ இந்த டோட்டல் லென்த் எங்கேருந்து எங்கே வரைக்கும் ரன் ஆகுது? மைனஸ் எக்ஸ். இந்த பாயிண்ட் வந்து மேக்ஸிமம் மைனஸ் எக்ஸ் டு பிளஸ் எக்ஸ் வரைக்கும் ரன் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ நம்ம இன்டெகிரலை இவால்வேட் பண்ணுவோம். ஸோ நம்மளோட கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு 1/m. ஓகே, இன்டெகிரல் என்ன லிமிட்? மைனஸ் எக்ஸ் டு எக்ஸ் எக்ஸ் டிஎம். ஓகே, ஸோ இந்த எம் அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இன்டெகிரலை மட்டும் இப்போ இவால்வேட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இந்த டிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா we have to go with the density. ஓகே, சப்போஸ் இந்த ராடோட டென்சிட்டி வந்து லீனியர் டென்சிட்டி வந்து ரோன்னு வச்சுப்போம். ரோன்றது என்னதுன்னா லீனியர் டென்சிட்டி. ஓகே, ஸோ லீனியர் டென்சிட்டி தெரிஞ்சிச்சு. லீனியர் டென்சிட்டி இஸ் நத்திங் பட், ஸோ இதோட லென்த் வந்து டிஎல். ஓகே, இல்லைன்னா டிஎக்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இந்த ராட் இந்த சின்ன பீஸோட லென்த் வந்து டிஎக்ஸ். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு டென்சிட்டி என்ன தெரியும்? டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். ஓகே, ஸோ இங்கே நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறது லீனியர் டென்சிட்டி. லீனியர் டென்சிட்டினா மாஸ் பை லென்த். ஓகே, ஸோ லீனியர் டென்சிட்டினால இது லீனியர் டென்சிட்டி. ஓகே, ஸோ
ஸோ லீனியர் டென்சிட்டினா மாஸ் பை லென்த். ஓகே, ஸோ நம்ம கேஸ்ல மாஸ் வந்து அந்த பீஸோட மாஸ் dm, லென்த் வந்து dx. ஓகே, ஸோ இந்த இந்த சின்ன பீஸோட இது மாஸ் வந்து dm, இது வந்து என்னது அதோட லென்த் வந்து dx. ஓகே, therefore நம்மளுக்கு we can find dm from this relation. ஸோ என்ன எழுதியிருக்கிறேன்னா rho equal to dm by dx ன்னு எழுதியிருக்கிறேன், which implies dm equal to rho dx. ஓகே, ஸோ இதை தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி we can perform the integral. therefore capital X equal to 1 by m அப்படியே இருக்கட்டும். integral x ஏற்கனவே இருக்கு, instead of dm இங்க dm க்கு பதிலா we can now substitute rho dx. ஓகே, dm க்கு பதிலா rho dx. ஓகே, ஸோ லீனியர் டென்சிட்டி ஃபார் அ மெட்டீரியல் வந்து எடுத்துக்கிட்ட இதுக்கு இந்த ராடுக்கு வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ அதை இன்டெக்ரல்ல இருந்து வெளியில் எடுத்துட்டு போயிடலாம். ஓகே, ஸோ இதை மட்டும் இன்டெக்ரல்ல இருந்து வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ரோ பை எம் integral minus x to x x dx. ஓகே, ஸோ x dx இன்டெகிரேட் பண்ணா நம்மளுக்கு என்ன வரும், இதை இன்டெகிரேட் பண்ணோம்னா ஸோ ரோ பை எம் அப்படியே இருக்கு, இதை இன்டெகிரேட் பண்ணா x dx எக்ஸ் ஸ்கொயர் பை 2ன்னு வரும். ஓகே, ஸோ இது முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், இன்டெகிரல் x பவர் n dx ஈக்குவல் டு x power n plus 1 divided by n plus 1. ஓகே, plus c. இங்க வந்து இது டெஃபினட் இன்டெக்ரல்னால c வராது. இதுவே இது மாதிரி லிமிட்டே கொடுக்காம இருந்தாங்கன்னா பிளஸ் சி போட்டுக்கணும். இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா படி நம்மளுக்கு இங்கே எக்ஸ் பவர் 1 இருக்கு. ஸோ என்னோட வேல்யூ வந்து 1. ஸோ அப்போ 1 பிளஸ் 1 2 டிவைடட் பை 1 பிளஸ் 1 2. ஓகே, ஸோ அதனால தான் எக்ஸ் ஸ்கொயர் பை 2ன்னு எழுதினேன். லிமிட்ஸ் மைனஸ் எக்ஸ் டு எக்ஸ். ஓகே, ஸோ நம்ம இப்போ அப்பர் லிமிட் அப்புறம் லோவர் லிமிட் போடணும். ஸோ இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், ரோ பை எம் கேபிட்டல் எம். ஸோ இதில் அப்பர் லிமிட் போடுவோம். அப்பர் லிமிட் போட்டால் எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த எக்ஸை போடணும். போட்டால் எக்ஸ் ஸ்கொயர், இந்த 2 கூட வெளியில் எடுத்துடலாம். ஸோ நம்மளுக்கு அப்பர் லிமிட் போடும் போது we get x square minus lower limit போடும் போது minus x the whole square. ஓகே, ஸோ இது மாதிரி வரும். therefore rho by 2m, இந்த 2 வந்து இங்க இருந்த 2 வெளியே எடுத்துட்டேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, ஸோ நெகட்டிவ் 2 தடவை ஸ்கொயர் பண்ணால் பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து 0. இங்கே என்ன இருக்கு, கேபிட்டல் எக்ஸ். ஸோ இது ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் வந்து நத்திங் பட் எக்ஸ் டிஎம் வந்து ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் டிஎம் 0னால இந்த எக்ஸ் கேபிட்டல் எக்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட ஃபார்முலாவில் என்ன இருக்குது, இந்த குவாண்டிட்டி வந்து ஒரு சிமெட்ரிக் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து 0 எப்பயுமே. அதனால கேபிட்டல் எக்ஸும் 0. சிமிலர்லி கேபிட்டல் ஒய் கேபிட்டல் இசட்டும் 0. ஓகே, ஸோ கேபிட்டல் எக்ஸ் 0, கேபிட்டல் ஒய் 0, கேபிட்டல் இசட்டும் 0. ஓகே, ஸோ இதெல்லாம் 0னா என்ன அர்த்தம்னா we are referring to the center of the இதுதான் இந்த பாயிண்ட். ஓகே, ஸோ எக்ஸ் 0, ஒய் 0, இசட் 0னா என்ன அர்த்தம், இந்த பாயிண்ட்னு அர்த்தம். ஓகே, ஸோ நம்ம இப்போ 1 டைமென்ஷனல் எக்ஸாம்பிள் எடுத்தனால இந்த ஒய் இசட்டை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இல்லை. ஓகே, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்றது எந்த பொசிஷன், எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்றது நத்திங் பட் அவர் ஜாமெட்ரிக் சென்டர். ஓகே, ஸோ ஒரு சிமெட்ரிக் ராடு எடுத்துக்கிட்டோம்னா, ஓகே, சிமெட்ரிக் ராடுனா இது மாதிரி பல்ஜெலாம் இருக்கக்கூடாது, ரெண்டுமே வந்து ஒரே இதுவா இருக்கணும். ஓகே, ஒரே சைஸ்ல இருக்கணும். இது மாதிரி ஒரே சைஸ், திக்னஸ் வந்து மாறாம ஒரே சைஸ்ல இருந்துச்சுன்னா அது சிமெட்ரிக். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சிமெட்ரிக் ஆப்ஜெக்ட்டுக்கு சென்டர் ஆஃப் மாஸும் ஜாமெட்ரிக் சென்டரும் ஒன்னா இருக்கும். இதுவே அசிமெட்ரிக்கா இருந்துச்சுன்னா இருக்காது. ஓகே, ஸோ இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் சென்டர் ஆஃப் மாஸை பொறுத்த வரைக்கும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0னா இங்கே என்ன மீன் பண்ணுது, இட் மீன்ஸ் ஆர்ஜினை மீன் பண்ணுது. ஓகே, இட் மீன்ஸ் ஆர்ஜின். ஸோ திஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0 மீன்ஸ்
ஆரிஜின். ஓகே, ஸோ ஆரிஜினை மீட் பண்றதுனால தான் நம்மளுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 0. இதுவே 3 டைமென்ஷனில் எடுத்துக்கிட்டா எக்ஸும் 0, ஒய்யும் 0, இசட்டும் 0. அப்போ ஆரிஜின்ல இருந்து மீன் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த ஆரிஜின்ல தான் மோஸ்ட்லி நம்மளோட ஜாமெட்ரிக் சென்டர் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள் ஸோ இது எக்ஸாம்பிள் வந்து 6.1. ஸோ ஃபைண்ட் த சென்டர் ஆஃப் மாஸ் of a 3 particle at the vertex of a equilateral triangle. Okay, so என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா find the center of mass of 3 particle placed at the vertex na tips of an equilateral triangle. Okay, நம்ம இப்போ ஒரு equilateral triangle consider பண்ணலாம். ஸோ இந்த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்லே எடுத்துக்கல இவங்க இந்த மாதிரி 3 பார்ட்டிக்கிளை இந்த மாதிரி பொசிஷனில் வச்சிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இது மாதிரி வச்சிருக்கிறாங்க. ஓகே, ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் மேலே இல்லை, 3 பார்ட்டிக்கிள் வந்து இது மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இது சிமெட்ரிக்கான்னு இருக்கான்னு பார்த்தா இல்லை, இது வந்து சிமெட்ரிக் கிடையாது. சிமெட்ரிக்கா இருக்கணும்னா 3 பார்ட்டிக்கிளும் ஒரே லைன்ல இருந்து இருக்கணும். ஓகே, இப்போ வந்து சிமெட்ரிக்கா இல்லாம இது மாதிரி இருக்கு, அசிமெட்ரிக்கா இருக்கு. அப்போ நம்மளோட சென்டர் ஆஃப் மாஸும் இதோட ஜாமெட்ரிக் சென்டரும் ஒன்னா இருக்காது. ஓகே, ஸோ அதை தான் நம்ம இந்த எக்ஸாம்பிள்ல இருந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இதை வந்து இப்போ ஒரு கோஆர்டினேட் சிஸ்டத்தோட அசோசியேட் பண்ணும். ஸோ இதுதான் நம்மளோட கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ இந்த பார்ட்டிகிள் வந்து ஆரிஜின்ல இருக்கு. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும், ஒன்னொன்னத்தோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளுக்கு இந்த லென்த் கொடுத்துருக்குறாங்க, ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட லென்த் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ அதை வச்சு இதோட பொசிஷனை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் இதோட மாஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டிகிளோட மாஸ் வந்து 100 கிராம், செகண்ட் பார்ட்டிகிளோட மாஸ் வந்து 150 கிராம், இது வந்து 150 கிராம், தேர்ட் பார்ட்டிகிளோட மாஸ் வந்து 200 கிராம். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா இது அதே மாதிரி ஈச் சைட் ஆஃப் த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் இஸ் 0.5 மீட்டர். ஓகே, இது வந்து 0.5 மீட்டர், இதுவும் வந்து 0.5 மீட்டர், இதுவும் வந்து 0.5 மீட்டர் இந்த லென்த்து. ஓகே, ஸோ நம்ம இப்போ இந்த ஒரு பார்ட்டிகளோட கோஆர்டினேட்ஸ் தெரியணும். ஓகே, ஸோ இந்த பார்ட்டிகளோட கோஆர்டினேட்ஸ் ஆப்வியஸ், இது வந்து 0,0. ஓகே, எக்ஸும் 0, ஒய்யும் 0, ஏன்னா இது ஆரிஜின்ல இருக்கு. ஸோ இந்த பார்ட்டிகள் வந்து எக்ஸ்ல எவ்வளவு தூரத்துல இருக்கு, இது 0ல இருந்து 0.5, அப்போ எக்ஸ்ல இது 0.5 மீட்டர்ஸ்ல இருக்கு, ஒய்ல எந்த சேஞ்சும் இல்லை, அப்போ 0. ஓகே, ஸோ இந்த பார்ட்டிகளோட கோஆர்டினேட் சிஸ்டம் 0.5, 0 இந்த பார்ட்டிகள். ஓகே, ஸோ இப்போ இந்த பார்ட்டிகளோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இது நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸை போட்டக்கூடாது, இது வந்து ஹைபாட்னியூஸ், நம்மளுக்கு ஆக்சுவலா இந்த லென்த் வேணும். ஓகே, இந்த லென்த் எவ்வளோன்றத கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த இடத்துல இஃப் வி ட்ரா அ சென்டர் தென் தேர் ஃபார்ம்ஸ் எ ரைட் ட்ரையாங்கிள், நம்மளுக்கு ஒரு ரைட் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ரைட் ட்ரையாங்கிளோட இந்த பாயிண்ட் வந்து எவ்வளோ இருக்கும், இந்த வேல்யூ 0.25, ஏன்னா இது மிட் பாயிண்ட்ல ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதோட வேல்யூ வந்து 0.25 இருக்கும். ஓகே, இந்த பாயிண்ட் 0.25, ஸோ அப்போ இந்த லென்த் வந்து 0.25. ஸோ ஹைபாட்னியூஸ் 0.5, ஆப்போசிட் சைட் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர். ஓகே, ஸோ ஹைபாட்னியூஸோட வேல்யூ வந்து 0.5, அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ வந்து 0.25, ஆப்போசிட் சைட் தான் நம்மளுக்கு தெரியாது, அதை கண்டுபிடிக்கணும். இதை ஒர்க் அவுட் பண்ணி சொல்றீங்களா, இதோட வேல்யூ எவ்வளோன்ட்டு, ஹைபாட்னியூஸோட வேல்யூ, ஆப்போசிட் சைட் ஸ்கொயரோட வேல்யூ ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்க.
இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியதுதான். ஸோ இந்த வேல்யூஸோட மீனிங் என்னதுன்னா, ஆக்சுவலா நம்மளோட ஆர் வெக்டார் இருக்குதுல்ல, ஆர் வெக்டார் இஸ் நத்திங் பட் எக்ஸ் ஐ கேப் பிளஸ் கேபிட்டல் ஒய் ஜே கேப். ஓகே, ஸோ இப்போ நீங்க கண்டுபிடிச்ச வேல்யூ தான் இங்க போடணும். 0.28 ஐ கேப் பிளஸ் 0.192 ஜே கேப். இதுதான் நம்மளோட ஆர் வெக்டார். ஆர் வெக்டார்ன்றது என்னதுன்னா, இட்ஸ் த பொசிஷன் வெக்டார் ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ். ஓகே, ஸோ நம்மளோட டயக்ராம் இப்படி முன்னாடி இருந்துச்சுல, இந்த டயக்ராம். ஸோ இந்த டயக்ராம் இதோட இது x1, y1, இது x2, y2, இந்த இது வந்து கோஆர்டினேட் x3, y3. நீங்க இப்ப கண்டுபிடிச்சது கேபிட்டல் எக்ஸ்ன்றது சம் வேல்யூ எவ்வளோ வந்துருந்துச்சு, கேபிட்டல் எக்ஸ் 0.2. ஸோ 0.2னா இது ஆஃப் இங்க இடத்துல வரும். ஸோ அது எக்ஸோட வேல்யூ. ஸோ எக்ஸுக்கு இந்த பாயிண்ட் வந்து 0.25 கண்டுபிடிச்சோம். ஸோ 0.2 சம்திங் இங்கே வரும். ஒய்யோட வேல்யூ வந்து 0.19, அதுவும் கிட்டத்தட்ட 0.2 மாதிரி. ஸோ சம்வேர் இங்கே வரும். ஓகே, ஸோ இதோட வெக்டார் தான் நம்மளோட ஆர் வெக்டார். ஓகே, ஸோ ஆர் வெக்டார். அப்போ இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இதுதான் வந்து கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய். ஓகே, இதுதான் நீங்க கண்டுபிடிச்சிங்க. இந்த டிஸ்டன்ஸ் கேபிட்டல் ஒய், இந்த டிஸ்டன்ஸ் கேபிட்டல் எக்ஸ். ஓகே, நீங்க கண்டுபிடிச்சது. ஸோ இது வந்து இப்போ பாருங்க, ஜாமெட்ரிக் சென்டர் வந்து இங்க இருக்குது, வேற நீங்க கண்டுபிடிச்ச சென்டர் ஆஃப் மாஸ் இந்த இடத்துல இருக்கு. ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகல. ஓகே, ஸோ இதோட ஜாமெட்ரிக் சென்டரை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஜாமெட்ரிக் சென்டர் ஃபார்முலா வந்து கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு x1 plus x2 plus x3 whole divided by 3. Capital Y equal to y1 plus y2 plus y3 whole divided by 3. இதுதான் வந்து ஜாமெட்ரிக் சென்டர். சென்டர் ஆஃப் மாஸ் கிடையாது, ஜாமெட்ரிக் சென்டர். இது கண்டுபிடிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்னா, x1 வந்து 0 plus y1 வந்து x2 வந்து 0.5, x3 வந்து 0.25 whole divided by 3, which is equal to நம்மளுக்கு 0.75 divided by 3 வரும். இதுதான் கேபிட்டல் எக்ஸ், which is x equal to 0.25. ஓகே, இதுதான் எக்ஸ் கோஆர்டினேட். சிமிலரா ஒய் கண்டுபிடிச்சிங்கன்னா y equal to ஃபர்ஸ்ட் 0 பிளஸ் செகண்டுக்கு 0 பிளஸ் தேர்டுக்கு வந்து 0.25 ரூட் 2ன்னு வரும். 0.25 root 3 whole divided by 3. Okay, so which is equal to 0.25 root 3 வந்து root 3 divided by இந்த 3 வந்து root 3 into root 3 ன்னு எழுதிக்கலாம். Okay, therefore இதுவும் போயிடுச்சுன்னா we end up with 0.25 divided by root 3 ன்னு வரும். So y equal to இதோட வேல்யூ எவ்வளோ, 0.25 divided by root 3, 0.24, அதாவது root 0.144. ஓகே, ஸோ இதுதான் வந்து அதோட சென்டர், ஜாமெட்ரிக் சென்டர். ஸோ ஜாமெட்ரிக் சென்டர் பாருங்க, நீங்க கண்டுபிடிச்ச சென்டர் ஆஃப் மாஸ் பாருங்க. சென்டர் ஆஃப் மாஸ் வந்து ஒரு வேல்யூ என்ன வந்துருந்துச்சு, எக்ஸோட வேல்யூ 0.28. ஓகே, 0.28. ஒய்யோட வேல்யூ வந்து 0.19. ஓகே, ரெண்டும் வந்து மேட்ச் ஆகல. ஓகே, இது வந்து சென்டர் ஆஃப் மாஸ், இந்த வேல்யூஸ் வந்து ஜாமெட்ரிக் சென்டர். ஓகே, ரெண்டுமே மேட்ச் ஆகல, டிஃப்ரெண்டா வருது. வரதுக்கு என்ன காரணம்னா, இந்த பார்ட்டிகிள் எல்லாமே ஒரே லைன்ல இல்லை. இந்த ஆப்ஜெக்ட் வந்து சிமெட்ரிக் ஆப்ஜெக்ட் கிடையாது. அதனால ஜாமெட்ரிக் சென்டரும் சென்டர் ஆஃப் மாஸும் ஒன்னா வரல. ரெண்டா ஒன்னா வரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ எதுக்கு ஒன்னா வரும்னா, சிமெட்ரிக் ஆப்ஜெக்டா இருந்துச்சுன்னா, அதாவது இந்த இப்போ 3 பார்ட்டிகிளுமே ஒரே லைன்ல அரேஞ்ச் ஆகிட்டு
ஒரே ஈக்வி டிஸ்டன்ஸ்ல இருந்துச்சுன்னா தென் அதுங்க வந்து அதாவது இது மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ மூணுமே இது மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கணும். எல்லாத்தோட டிஸ்டன்ஸும் 0.25, இந்த டிஸ்டன்ஸும் 0.25 இருந்துட்டு எல்லாத்தோட மாஸும் சேமாக இருக்கணும். ஸோ எல்லாத்துக்கும் ஈக்குவல் மாஸாக இருந்துச்சுன்னா தென் இது வந்து ஹோமோஜீனியஸ். ஓகே, ஸோ ஹோமோஜீனியஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் அதோட ஜாமெட்ரிக் சென்டர்லேயே இருக்கும். ஓகே, ஸோ திஸ் ஆப்ஜெக்ட் வந்து சிமெட்ரிக் ஆப்ஜெக்டா இல்லாததுனால சென்டர் ஆஃப் மாஸும் ஜாமெட்ரிக் சென்டரும் கிடையாது, சேமா இல்லை. உங்களுக்கு எக்ஸாம்ல இதை ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஏதோ ஒரு இது கொடுத்துட்டு இந்த இந்த ஆப்ஜெக்டோட சென்டர் ஆஃப் மாஸும் ஜாமெட்ரிக் சென்டரும் ஒன்னான்னு கேட்பாங்க. நீங்க ரெண்டுத்தையும் ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சு ஒன்னா இல்லையான்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ இதுவே நம்மளுக்கு இது வந்து என்னதுன்னா இதுல மறந்துடாதீங்க, இது வந்து ட்ரையாங்குலர் ஆப்ஜெக்ட் கிடையாது. இதுல 3 பார்ட்டிகிள் தனித்தனியா இருந்துச்சு. 3 பார்ட்டிகிள் அது வந்து ஒரு ட்ரையாங்கிளோட வெர்டெக்ஸ்ல இருந்துச்சு, வெர்டிசஸ்ல இருந்துச்சு. ஓகே, ஸோ இது 3 பார்ட்டிகிளும் தனித்தனி. ஓகே, சும்மா இதை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் போட்டோம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்க போறது, நம்ம கன்சிடர் பண்ண போறது ஒரு ஈக்குவேட்லேட்டரல் ட்ரையாங்குலர் லேமினா. ஓகே, இது வந்து எக்ஸாம்பிள் 6.2. ஓகே, ஸோ நம்ம இப்போ கன்சிடர் பண்றது என்னதுன்னா ஒரு ஈக்குவேட்ரல் ட்ரையாங்கிள் லேமினா. லேமினானா தின் ஷீட்னு அர்த்தம். ஓகே, ஒரு பேப்பரை இந்த ஷேப்ல நீங்க கட் பண்ணீங்கன்னா அதை லேமினான்னு சொல்லலாம். இது வந்து ஈக்குவேட்ரல் லேமினா, ஈக்குவேட்ரல் ட்ரையாங்கிள் லேமினா. அதாவது இன்டர்னல் ஆங்கிள்ஸ் எல்லாம் ஈக்குவல். ஓகே, ஸோ இந்த இன்டர்னல் ஆங்கிள்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ இது மாதிரி இருக்கிறதோட சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் ஈக்குவேட்ரல் லேமினா. ஸோ இதோட சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் இதை கோஆர்டினேட் சிஸ்டத்துலலாம் அசைன் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக ஒரு டெக்னிக் இருக்கு, அந்த டெக்னிக் மூலமா we can find. ஸோ என்ன பண்ண போறோம்னா இந்த லேமினாவை நம்ம தின் ஸ்ட்ரிப்ஸா பிரிக்க போறோம். இது மாதிரி தின் ஸ்ட்ரிப்ஸா பிரிக்க போறோம். இது மாதிரி ஸோ ஆன் ஃபுல்லா தின் ஸ்ட்ரிப்ஸா பிரிச்சிட்டோம். ஓகே, ஸோ இது எல்லாமே சின்ன சின்ன ஸ்ட்ரிப்பு. நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இது மாதிரி ஹோமோஜீனியஸ் இதுக்கு ராடுக்கு இது வந்து ஆக்சுவலா ஒரு ராடு மாதிரி தானே இருக்கு. இந்த இதை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு தின் ஷீட் ராடு மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி ஆப்ஜெக்டோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும்னா சென்டர் ஜாமெட்ரிக் சென்டர்லேயே இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிப்போட சென்டர் வந்து சென்டர் ஆஃப் மாஸ் வந்து இந்த பாயிண்ட். இதே மாதிரி செகண்ட் ஸ்ட்ரிப்போட சென்டர் ஆஃப் மாஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட். இது மாதிரி தேர்ட் ஸ்ட்ரிப்போட சென்டர் ஆஃப் மாஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட். ஓகே, ஸோ அப்போ இதை கனெக்ட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா இது மாதிரி ஒரு பாயிண்ட் நடுவில் நம்மளோட ஆப்ஜெக்ட்ல இப்படி போகும். ஓகே, ஸோ இது வந்து ஸோ இந்த லைன்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல தான் நம்மளோட சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கு. ஏன்னா நம்ம இந்த ஃபுல் லேமினாக்கு பார்க்கணும். நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரிப்புக்கு வந்து இங்க சென்டர் ஆஃப் மாஸ் இருக்குன்னு தெரியும். ஆனா இது மாதிரி லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸால் ஆனது தான் இந்த லேமினா. அப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் என்ன தெரியும்னா இந்த லைன்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல தான் இந்த லேமினாவோட சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கு. ஓகே, ஸோ அதுக்கு இன்னொரு விதமா என்ன பண்ணலாம்னா இதே சேம் ட்ரையாங்கிள் லேமினாவை இன்னொரு விதமா we are going to divide. ஓகே, ஸோ இதே சேம் லேமினா ஸோ இப்போ நான் ஸ்ட்ரிப்ஸை இந்த பேஸுக்கு பேரலா போடுறதுக்கு பதிலாக இந்த சைடுக்கு பேரலா வரைய போறேன். ஓகே, ஸோ இந்த சைடுக்கு we are going to divide the strips. இது மாதிரி டிவைட் பண்ண போறோம். ஸோ இது மாதிரி டிவைட் பண்ணலாம். இது ஈக்குவேட்டரல் ட்ரையாங்கிள்லாம் எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும், இன்டர்னல் ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம ஸ்ட்ரிப்ஸாக போட்டோம்னா தென் பை சேம் ஆர்குமெண்ட் இதுக்கு வந்து சென்டர் வந்து இந்த பாயிண்ட்ல இருக்கும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ல இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸு. செகண்ட் கேஸ்க்கு அப்போ நம்மளோட சென்டர் ஆஃப் மாஸ் இந்த லைன்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல இருக்கும், அது எந்த பாயிண்ட்னு தெரியல. இப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம தேர்டு இதே சிமிலர்
ட்ரையாங்குலர் லேமினாக்கு நம்ம என்ன பண்ண போறோம், we are going to draw lines parallel to this base. இந்த பேஸ்க்கு வரைய போறோம். ஸோ இது மாதிரியும் வரையலாம். இது மாதிரி தின் ஸ்ட்ரிப்ஸாக பிரிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ பிரிச்சா நம்மளுக்கு என்ன வரும், சென்டர் ஆஃப் மாஸ் இந்த பாயிண்ட்ல இருக்கு. இந்த ஒரு ஸ்ட்ரிப்புக்கும் வந்து இந்த பாயிண்ட்ல இருக்கு. ஓகே, ஸோ இதை கனெக்ட் பண்ணீங்கன்னா யூ கெட் அ லைன் லைக் திஸ். இது மாதிரி ஒரு லைன் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ நம்மளுக்கு இப்போ இதுலயும் ஏதோ ஒரு இந்த லைன்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல தான் நம்மளுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த 3 ஆப்ஜெக்டையும் இப்போ நம்ம கம்பைன் பண்ணோம்னா தென் வி எண்ட் அப் வித் ஸோ இதோட சென்டராய்டு இது, இந்த இதோட சென்ட்ராய்டு வந்து இது, அதுக்கப்புறம் இதோட சென்ட்ராய்டு வந்து இது. ஓகே, சாரி சென்டர். ஓகே, ஸோ இது 3 மீட் ஆகிற இடத்துல தான் நம்மளோட சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். ஓகே, ஸோ இது 3 இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல தான் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். இதுதான் இந்த ட்ரையாங்குலர் லேமினாவோட சென்டரும், ஜாமெட்ரிக் சென்டர். ஓகே, இதுக்கு பேர் என்னதுன்னா சென்ட்ராய்டுன்னு சொல்லுவாங்க, சென்ட்ராய்டு. ஓகே, ஸோ சின்ஸ் இட்ஸ் என்னது சிமெட்ரிக் ஆப்ஜெக்ட். சிமெட்ரிக் ஆப்ஜெக்ட்னா இதை ரெண்டா கட் பண்ணீங்கன்னா இந்த சைடும் இந்த சைடும் சேமா இருக்கும். அதே மாதிரி இந்த லைன்ல கட் பண்ணீங்கனாலும் இந்த சைடும் சேமா இருக்கும். அதே மாதிரி இத இந்த லைன்ல கட் பண்ணீங்கனாலும் இதுவும் சேமா இருக்கும். ஸோ இது வந்து சிமெட்ரிக் ஆப்ஜெக்ட். சிமெட்ரிக் ஆப்ஜெக்ட் இதுல முன்ன மாதிரி 3 பார்ட்டிகிள் தனித்தனியா இல்லை. ஓகே, இது ஃபுல்லுமே வந்து ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட். ஓகே, இது எல்லாமே சேர்ந்ததே ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட். ஸோ அதனால இதோட ஜாமெட்ரிக் சென்டரும் சென்டர் ஆஃப் மாஸும் ஒரே பாயிண்ட்ல இருக்கு. ஓகே, ஸோ அப்போ ட்ரையாங்குலர் லேமினாக்கு சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்குன்னு கேட்டா அதோட ஜாமெட்ரிக் சென்டர் விச் இஸ் த சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்குலர் லேமினா. ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ் நான் இதோட நிறுத்திக்கிறேன்.